ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபா தான் விசிட் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக வெக்கேஷன் டைமில் போயிருந்தேன். உங்களுக்கு அசசரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எஸ்பெஷலி செயின், இயரிங்ஸு, அப்புறம் பேக்ஸு, பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன அப்டேட்டில் இருக்குது, என்னென்ன ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த டிஃபாக்குள்ளே வந்தாவே இந்த போஸ்ட் தாங்க வரும். இந்த போஸ்ட் முன்னாடி நின்று எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்குவாங்க, இல்லை ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளே வந்தேங்க. உள்ளே வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிங்க. ஏசியில் நம்ம ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணலாம். எந்த அவசரமே இல்லாமல் பொறுமையாக பார்க்கலாம். அந்தந்த ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. இந்த ஜிமிக்கி கம்மல் ஒரு செக்ஷனும், ஸ்டெட் ஒரு செக்ஷனும் அழகழகாக வச்சுருந்தாங்க பார்க்குறக்கே. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஜிமிக்கியில் என்னென்ன வேணும், எந்தெந்த டிசைனில் வேணும், எந்தெந்த கலரில் வேணும், நீங்கள் இதை பார்த்து பொறுமையாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிங்கிறனால இந்த வெக்கேஷன் டைமில் நம்ம பொறுமையாக ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணிக்கிற ஒரு அருமையான இடனே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சைடில் வந்துட்டேன். அப்படியே அந்த ஜிமிக்கிலேருந்து அப்படியே மூவ் ஆகி இப்போ இந்த சைடில் போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடும் இருக்குது, உள்ள நுழைஞ்சோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்குது. நீங்கள் பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கேயே ரேட்டும் போட்டிருக்காங்க, அதை எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஜிமிக்கிஸ் எல்லாமே காட்டுறேன். அப்புறம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இடத்துலேருந்து காமிச்சிருக்கேன். இப்போ மேலே டாப்பிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் காமிச்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கோல்டன் கலரில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணி பார்த்தேன்னா ஸ்டெட் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சுங்க. அந்த ஸ்டெட் வெரைட்டிஸில் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெட்னாலாம் கூட குட்டிஸ் போட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாம வெளியில் போட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி கேர்ள்ஸ், உமன்ஸ் போட்டு போகிறது அந்த மாதிரி நிறைய ஸ்டெட் வெரைட்டிஸ் கலர் கலராக இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோக்கர்ஸ், நெக்லஸ் பீஸ்னு அழகழகா இருந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் வித் ஆன்டிக் பீஸ்லேயும் இருந்துச்சு. அழகா இருந்தது பார்க்குறக்கே. ஸ்டெட்லையும் நிறைய வெரைட்டிஸ், கலர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது பார்க்குறக்கே. அப்படியே நான் உங்களுக்கு உள்ள வந்து காட்டுறேன். இந்த டிஃபா வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2லாம் போட்டிருக்கேன். இது ரீசெண்டாக நான் தான் காமிச்சது. அது எஸ்பெஷலி வெக்கேஷன் டைமில் எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்தே காமிச்சிருக்கேன். அது ஜூம் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் திரும்ப சொல்கிறேன். அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இயரிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இதோட காஸ்ட்லியும் ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 380 ருபீஸ். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வாங்கினேன். அப்புறம் இப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ ஸ்டோனு, பட் அதை நான் எடுத்து வச்சுட்டேன், அதை நான் வாங்கலை. அந்த சைடில் இருக்கிற அந்த ப்ளூ ஸ்டோனு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுன்னு. அப்புறம் இந்த சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வித் கீழே ஸ்டெட்டு தொங்குற மாதிரி இருந்தது, லைட்டாக தொங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹேங்கிங்காக இல்லாமல் இதுதான் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ் இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்ததுன்னு வாங்கினேன், இந்த ஸ்டோன் இயரிங்ஸாக. ஸோ இது ரெண்டு நான் வாங்கினது. அப்படியே உங்களுக்கு காட்டுற வேறு என்னென்ன வாங்கினேங்கிறதையும் கடைசி எண்ட் ஆஃப் த வீடியோலேயே நான் காமிச்சிருக்கேன் நான் என்ன வாங்கினேங்கிறதையும். சில இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக அழகாக இருந்தது. ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக எல்லாரும் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரியே இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில். இந்த ஷாப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ யாரும் எதையும் எடுத்து உள்ளும் போட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வச்சுக்கலாம். அது இல்லாமல் முன்னாடி அவங்க ஹேண்ட்பேக்லாம் எடுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம வெறும் ட்ரே எடுத்துகிட்டு நம்ம வேணுங்கிற பொருளை போட்டுட்டு நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லை பர்ஸ்லேருந்து எடுத்து பணம் பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஹேண்ட்பேக்ஸும் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம வெறும் பர்ஸு கூட அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம மொபைல் கேஸ்லேயே நம்ம பணம் எடுத்து வச்சுக்கலாம். பர்ஸை நம்ம வந்து காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே நான் இங்கே காமிச்சிருக்கிற குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் பாருங்களேன், ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ நான் காமிக்கிற இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸுங்க. இந்த 20 ருபீஸில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில், ப்ரௌன் கலரில் நிறைய அழகாக இருந்தது. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே. அப்புறம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அப்படியே காமிச்சிட்டே வரேன் பாருங்களேன் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் 20 ருபீஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்தது. அதையும் நான் பார்த்தேன். இயரிங்ஸ் எடுத்து லைட்டாக தொட்டு பார்த்தாவே தெரியும் இல்லைங்களா, அதுதான். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக் அலோடு இல்லை. ஸோ நம்ம வேணால் பர்ஸை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம், மொபைல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இங்கே அவங்க ஃபோன்பேவும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ காமிக்கிறது எல்லாமே பாருங்களேன் 20 ருபீஸில் இருக்கிறது எல்லாமே நான் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த இயரிங்ஸ் மட்டும் நான் வாங்கவே மாட்டேங்க. ஏன்னா இந்த இயரிங்ஸ் லாஸ்ட் டைமே வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் சரியாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அங்கே உள்ள நான் சென்டரில் இருக்கிற பேர்ஸ் எல்லாம் ஒரு லைட்டாக ஹேங் ஆன மாதிரி இருந்துச்சு. இதுவும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா லாஸ்ட் டைமே வாங்கி இந்த இயரிங்ஸில் நான் கொஞ்சம் ஏமாந்தேன்னே சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற இயரிங்ஸை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது நல்லது தானேங்களா, அதனால தான். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு, ஃப்ளவரில், பேர்லில் ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா ப்ரௌன் கலரில், கோல்டன் கலரில், பிங்க் கலரில், ரெட் கலர்லாம் 20 ருபீஸ்க்கு அழகழகாக இருந்துச்சு இயரிங்ஸு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படின்னு இந்த சைடில் மூவ் பண்ணி வந்தேன்னா நான் உங்களுக்கு என்ன வாங்கினேங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரே அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த ட்ரேயில் தான் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போனோம். அப்படியே இந்த சைடு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் பார்த்த டிசைன்ஸ் எதுவுமே இந்த சைடு இந்த டைம் இல்லை. அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி வச்சுருந்தாங்க.
நான் லாஸ்ட் டைம் வந்தப்பையும் இந்த சைடு இப்போ வந்தப்பையும் நீங்கள் பார்க்கலன்னா என்னோட டிஃபாவோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோலாம் பாருங்கள். அப்போவே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ல ஜிமிக்கீஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த ஜிமிக்கியில் நிறைய ஷேப்பில் கலர்ஸில் அப்பப்பப்பா சொல்கிறக்கே இல்லைங்க, பாருங்களேன், உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் பார்த்து எந்த டிசைனுமே இல்லைங்க, இப்போ வந்துருக்கிறது எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான், ட்ரெண்டிங்காக இருக்கிறது எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்கு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி சின்னதாகவும் கீழே ஒரு மாதிரி ஹேங்கிங்காக இருக்கிற மாதிரியும் இருந்தது, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் ரொம்ப லைட் வெயிட் இயரிங்ஸு, அப்புறம் இந்த கொரியன் டைப் இயரிங்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது இந்த சைட் பார்க்கும்போது, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் விதவிதமாக இருந்தது பார்க்குறக்கேன், விதவிதமாக அழகழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே, எதை எடுக்கிறதுனே தெரியலைங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கலான்ட்டு இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பாருங்களேன் 30 ருபீஸ்க்குலாம் இருந்துச்சு. நான் ரீசெண்டாக என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 60 ருபீஸ் சொன்னாங்க, இங்கே அது பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்க்கே கிடைக்குது. ஸோ இந்த சைடு உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாகவும் கீழே ஹேங்கிங்காகவும், அதில் பார்த்தீங்கன்னா குட்டி ஹாட் டிசைன் இருக்கிற மாதிரி இருந்தது, அது அழகாக இருந்தது பார்க்குறக்கு. அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் பாருங்களா. கொஞ்சம் பெரிய ஹேங்கிங்காக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பெரிய தோடு போடுறவங்களுக்கும் நிறையா இருந்துச்சு கலெக்ஷன்ஸை, நான் அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ரிங்கில் அப்பா என்னென்ன சைஸில் ரிங் வேணுமோ அதையும் உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கலாம். ஓவல் ஷேப்பில் வேணுமா, ஃபுல் ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா, இல்லை ஸ்டார் டிசைனில் வேணுமா, அதே ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரி வேணுமா, இல்லை பிளெயினாக வேணுமா, பேர்ல் மாதிரி வேணுமாங்கிறது அழகழகாக இருந்தது பார்க்குறக்கே. உங்களுக்கு அதையும் அப்படியே காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் ஒயிட் கலரில் ரிங்கு அதையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி சோக்கர்ஸ், அந்த குட்டி குட்டி ஸ்டோன் வச்ச சோக்கர்ஸ் எல்லாமே இருந்தது, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் எல்லாம் பாருங்களேன், அப்படியே சுற்றி காட்டுறேன். இப்போ இந்த சைடில் என்ன இருக்குன்னு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோல்டன் இயரிங்ஸ் தாங்க. அப்பா எவ்வளோ பெரிய இயரிங்ஸ், இது ஒன்று போட்டால் போதுங்க, சாரி கட்டும்போது வேறு எதுவுமே மேட்ச் பண்ண வேண்டாம். அவ்வளோ பெரிய இயரிங்ஸ் போட்டுட்டோம்னா, பொதுவாக பெரிய இயரிங்ஸ் போட்டால் நம்ம எதுவுமே நெக் ஜுவல்ஸ் எதுவுமே போட தேவையில்லை. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப்பில் அழகாக இருந்தது பார்க்குறக்கு, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பிங்க் கலரில் கோல்டன் கலர்லாம் ஹார்ட் ஷேப்பில் அழகாக இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் இயரிங் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் பேர்ல், பிங்க் கலரில் இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஹேங்கில் வர மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது, அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி, எல்லோ கலரில் இருக்கிற மாதிரிலாம் அழகாக இருந்துச்சு. அப்புறம் சோக்கர்ஸ்லையும் நிறையா டிசைன்ஸ் உள்ளேயும் வச்சுருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்கிற டிசைன்ஸ் தான். முன்னாடி என்ட்ரன்ஸில் காமிச்சு இப்போ உள்ளே வந்து காமிச்சிட்ருக்கேன். அப்படியே பெரிய ஆரத்தில் இருக்கிறதையும் காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸில் இருக்கிற ஹேங்கிங் இயரிங்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், பெருசும் இருக்குது, மீடியமும் இருக்குது, சின்னதும் இருக்குது. ஸோ நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அப்படியே ஓவராலாக காட்டுறேன் பாருங்களேன். இந்த இயரிங் செக்ஷனே உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்குறக்கே செம்மையாக இருந்தது. வா, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரிங் டைப்பில் இருக்க இயரிங்ஸ் மட்டுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரிங் டைப் இயரிங்ஸ் வேணும்னா அதுக்கான தனி செக்ஷனே இருக்குது எங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில், பிளாக்கில், ஸ்டோனில், பேர்லில், அப்பப்பா அதுக்குன்னே தனி செக்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த சைட்லேயே நீங்கள் தனியாக பார்த்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வரும்போது அவங்க கொடுக்குற ட்ரேயை மட்டும் மறக்காமல் பிக் பண்ணி எடுத்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வெயிட்லெஸ்ஸாக வேணும்னா அதுக்கு மாதிரி இயரிங்ஸும் இங்கே தனியாக செக்ஷனாகவே வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டோன் டைப் இயரிங்ஸ் தனி செக்ஷனாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற ஜிமிக்கி செக்ஷன் தனியாக இருக்குது, சோக்கர்ஸ் தனியாக இருக்குது, இந்த மாதிரி ஆரம் தனியாக இருக்குது, அப்புறம் ரிங்ஸ் தனியாக இருக்குங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அப்படியே நான் உள்ளே வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ உள்ளே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் எல்லாமே இருக்குது. வாட்சஸும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக அழகாக இருந்தது. அப்புறம் உள்ள சைடு வந்தோடனே உள்ள ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்தது. இந்த பிரேஸ்லெட்டில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோவில் காமிச்சிருக்கேன். அப்போ ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாமே. அப்படியே உள்ள சைடு சைடு வச்சிங்கன்னா ஸ்கூல் பேக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செட்டோட தராங்க. வேணும்னா நமக்கு 2 இந்த குட்டியாக நடுவில் இருக்கிறது கூட வாங்கிக்கலாம். அந்த 2 பாய் அண்ட் கேர்ள் மட்டும் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் சொன்னாங்க, 330 ருபீஸ் சொன்னாங்க. பட் இது ஃபுல் ஃபேமிலி செட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வந்தோன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பேக்ஸ்க்கு, அப்புறம் பசங்க காலேஜ் பேக் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் உமன்ஸ் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது, லேடிஸ் ஹேண்ட்பேக்கு நிறைய இருந்ததுங்க. ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. உங்களுக்கு அதையும் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு,
அது கூட நிறையா இருந்தது, நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் என்னென்ன இருக்குங்கிறது. நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும். அப்புறம் நம்ம டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு குட்டியாக மீடியமாக இருக்கிற மாதிரி செயின், கொஞ்சம் பெரிய டாலராக இருக்க மாதிரி, இது வந்து சாரிக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், குர்த்திக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நிறையா இருந்தது, உங்களுக்கு அதையும் அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன். அப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா வெறும் பிளைனாக இருக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்டெட்டோடு இருக்கிற மாதிரி. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஃபேன் ஒன்று பார்த்துட்டு இருந்தா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அடாப்டரோட வருது. இது ரேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 சம்திங் சொன்னாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா 500 சம்திங் இருந்துச்சு. வித் யூஎஸ்சி அடாப்டரோட அவங்க டெஸ்ட் பண்ணி காமிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னு தனியாகவும் கொடுத்துருக்காங்க, அதை டெஸ்ட் பண்ணி காமிச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபேன் ஸ்பீடை நீங்கள் ஒரே சுவிட்சில் வந்து நீங்கள் ஃபேன் ஸ்பீடு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நெக்குக்கு மட்டும் தனியாக ஃபேன் வர மாதிரியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி அடாப்டரோட இருக்கிறதையும் காமிச்சாங்க, அப்புறம் சின்னதாக இருக்கிறதையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க காமிச்சிட்டு இருக்கிறதுனால சரியாக உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க முடியல. இப்போ அவங்க கையில் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெக்குக்கு மட்டும் ஃபேன் வர மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டெமோ மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டெஸ்டர் எடுத்தேன், இந்த சைடில் மட்டும் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தனால நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் சைடுக்கு மட்டும் அப்படியே வர மாதிரி, காற்று வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது போட்டு கூட காமிச்சிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் சைடு எப்படி வரும்னு. ஸோ இந்த சைடில் மட்டும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம டெய்லி யூஸ்க்கு போடுற செயின், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் மெட்டலில் பிளாக்ல அப்பா செம்மையாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. அப்புறம் அப்படியே இந்த சைடு போயிட்டேங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இது கீ செயின்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. குட்டி கீ செயின்ஸ்லேருந்து பெரிய கீ செயின்ஸ் வரைக்கும் அப்பா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பெல்ட் கலெக்ஷன்ஸ், லேடிஸ் பெல்ட் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்கான ஒரு இதுன்னே சொல்லலாம், ஷாப்பிங் ஏரியானே சொல்லலாம். இது அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் உடன் சீப்பும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி நம்ம மேக்கப் பவுச் எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேக்கப் பவுச் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் டிசைனாகவும் இருந்துச்சு, ஷேப் வாரியாகவும் நிறையா இருந்தது, பார்க்குறக்கே அழகாக இருந்தது. அப்புறம் ஹேர் பேண்டுக்குன்னே அப்பா ஒரு செக்ஷனே இருந்தது, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஹேர் பேண்ட் செக்ஷனே செம்மையாக இருந்தது பார்க்குறக்கே. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ட்ராவல் ஹேண்ட்பேக் மாதிரி இருந்தது, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஹேண்ட்பேக்கு, ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே தனியாக செக்ஷனில் வச்சுருந்தாங்க. ஹேர் கிளிப்ஸுங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப் செக்ஷனாகவே தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த குட்டி ஹேர் கிளிப்லேருந்து பெரிய ஹேர் கிளிப் வரைக்கும் அப்பா பாருங்கள், ரைட்டு லெஃப்ட்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் கிளிப் வந்து டிசைன் வாரியா, கலர் வாரியா, ஷேப் வாரியா, ப்ரைஸ் ரேஞ்சஸில் அழகழகாக வச்சுருந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரைட்டும் லெஃப்ட்டும் ஹேர் கிளிப்ஸ் தான். வேறு என்ன வேணும் உங்களுக்கு, என்ன கலர் வேணும் பார்த்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு, நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அதையும் நான் காமிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நம்ம மொபைல் பவுச் எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மொபைல் ஹேண்ட் பேக்ஸ் மாதிரியும் நிறையா இருந்துச்சு. அது இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் வெரைட்டியில் இருந்துச்சு, இந்த க்ரோஷோவில், அப்புறம் இந்த மாதிரி லெதரில் கூட நிறையா இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த ஹேர் கிளிப் செக்ஷன்லாம் தாண்டி வேறு என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டே வரேன் நான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹேர் பேண்டில் கீழே அந்த இது மாதிரி இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக வந்துருக்கு பாருங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கிராண்டாக போடுற மாதிரி ஹேர் பேண்ட்ஸு, ஹேர் பேண்டில் பொம்மை இருக்க மாதிரி, அழகாக டாய் இருக்க மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நிறையா இருந்தது பார்க்குறக்கே. ஷேப் வாரியாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சஸ், குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் கூட இப்போ ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்குங்க, பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் பெரிய பெரிய கீ செயின்ஸ் பாருங்களேன், அழகாக இருந்தது பார்க்குறக்கு. லாஸ்ட்டில் கவர் பண்ணும்போது செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. இந்த கீ செயின்ஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். நான் இதில் என்ன மிஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வாங்கின பேக் பேக் கலெக்ஷன்ஸ் எதுவுமே இப்போ இல்லை. பேக் பேக் பார்க்கணுன்னு தான் என் பொண்ணு வந்தான், பேக் பேக் பார்க்க முடியல, நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, பேக் பேக்கே நிறையா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. இதில் தான் டிஃபால்ட்டில் தான். ஸோ லாஸ்ட் டைம் வந்த கலெக்ஷன்ஸ் இப்போ இல்லை, பட் பேக் பேக்கே நிறைய இல்லைம்மா அப்படின்னு சொன்னால். இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் தான் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் நான் சொன்னேன் இந்த மாதிரி பவுச் வாங்கிக்கோன்னேன், பட் நான் எதிர்பார்த்தது அதுதான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா என் குட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சஸ் எல்லாமே அழகழகாக ஷேப்பில் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஹேர் ப்ரஷஸ் நிறையா இருந்துச்சுங்க, பிராண்டட்லேயும் இருந்துச்சு, உடன்லேயும் இருந்தது, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே நான் உங்களுக்கு இந்த சேல் காமிச்சிட்டே வரேன் பார்த்தீங்களா, பெல்ட் டிசைன்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வரேன். அப்புறம் நம்ம இப்போ புதுசாக போடுவோம் பார்த்தீங்களா சாரிக்கு அந்த ஹிப் பெல்ட் மாதிரி ஒரு டைப் பண்ணி பக்கிளில் போடுற மாதிரி, அந்த மாதிரியும் நிறையா இருந்துச்சு. நான் சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே கலெக்ஷன்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு, எப்படி அஃபோர்டபுளாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம்.
நான் வீடியோக்காக சொல்லிங்க, இது அத்தனையும் உண்மைதான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கலெக்ஷன்ஸ் தெரியும். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள சரி லைட்டாக திரும்ப ஒரு கிரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் திரும்ப இன்னொரு ரவுண்ட் பார்க்க வந்தேன். அப்போ இன்னொரு ரவுண்ட் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் அழகழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சோக்கர்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. 2000 ரேஞ்சில், 1000 ரேஞ்சில், 800 ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ திரும்ப செகண்ட் ரவுண்ட் ஒரு ரொட்டீன் பார்த்துட்டு வந்துடலாங்கும் போது என்னென்ன கண்ணில் பட்டது உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன். அதில் சின்ன சின்னதாக அழகாக இருக்கிறது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயங்களை திரும்ப இன்னொரு ரவுண்ட் காமிச்சிருக்கேன். உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் பாருங்களேன். இந்த இயரிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்ல இருந்துச்சுன்னே சொல்லுவேன். சரி முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி பில்லிங் செக்ஷன் போகலான்னு போனேன். அப்போ திரும்ப உள்ளே வந்தப்போ பார்த்தீங்கன்னா சில கலெக்ஷன்ஸ் இதுவும் எனக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த பேர்ல இருக்கிற அந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரேஞ்ச் சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சோக்கர்ஸ், நெக்லஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் காமிச்சிட்டே வரேன் திரும்ப உங்களுக்கு 1 செகண்ட் திரும்ப. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் போகும்போதோ இல்லை வெளியில் இறந்த கடையில் பார்க்கும்போதோ. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சோக்கர்ஸ் டிசைன் வச்சுருந்தாங்க. அதை பார்க்க மறந்துட்டேன். ஸோ திரும்ப செகண்ட் ரவுண்ட் போடும்போது அதுவும் கண்ணில் பட்டுச்சு. அப்புறம் இந்த சோக்கர்ஸ் டிசைனை மட்டுமே திருப்பி ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைடில் எனக்கு கண்ணில் பட்டதான் இந்த மாதிரி ஐலாஷஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போவே பாருங்களேன், மேக்கப் ஐட்டம்ஸ், நெயில் பாலிஷ் என்ன கலரில் வேணும் உங்களுக்கு, அப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பிராண்டில் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி ஒரு செக்ஷனே வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு பில்லிங் செக்ஷனுக்குள்ளே போயிட்டே இருக்கேன். ஸோ பில்லிங் செக்ஷன் வந்துட்டேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸை நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி அவங்களே கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த சைடில் ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு நம்ம வெளியில் போகிற மாதிரி இந்த மாதிரி பர்ஸு, கிளச்சஸ் செம்மையாக இருந்துச்சு. குட்டி பர்ஸ், இந்த மாதிரி குட்டி கிளச்சஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் மொபைல் கேஸை டிசைன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே சில டெக்கரேட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது கொடுத்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம மொபைல் கேஸை. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி மிரர்ஸ், நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரி குட்டி மிரர்ஸ், அது எல்லாமே அழகாக இருந்தது. அது உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் பேஸ்கெட்டில் போட்டு தனியாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி மீடியம் சைஸ் கிளச்சஸ் எல்லாமே அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூடமே தனியாக வச்சுருந்தாங்க. இப்போது இதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் பில் போட வந்துட்டோம். பில் போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக இந்த வெக்கேஷனுக்கு இந்த சம்மருக்கு ஒரு மோர் தராங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த மோர். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மோரை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் குடிங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டிஃபால் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுச்சஸும் இருந்துச்சு. இப்போ நான் டிஃபாலில் நான் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மாதிரி 20 ரூபீஸில் இருக்கிற இந்த அஃபோர்டபுள் இயரிங்ஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த மாதிரி கீ செயின் என் பொண்ணு வாங்கினா. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இயரிங்ஸ் ஏற்கனவே காமிச்சு பார்த்தீங்களா, இந்த 2 ஸ்டோன் இயரிங்ஸ் தான் டிஃபாலில் வாங்கினேன். இந்த டிஃபால்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டைமில் நான் போய் வந்து அப்டேட் பண்ணது உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது அப்படியே காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் இருக்கிற மிரர் வாங்கினேன். ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.